வணக்கம் நண்பர்களே. இன்னும் நிறைய பேர்த்துக்கு என்ன அப்படின்னா, இந்த ரூ. 12,00,000 கன்ஃப்யூஷன் பெருசா இருக்குங்க சார். என்ன சார் எனக்கு ரூ. 12,00,000 டாக்ஸ் இருக்கா? இல்லையா? இத நம்ம ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷம் டூ 3 நிமிஷத்துல இந்த வீடியோல பார்த்துரலாங்க. ஓகேங்களா? ஆர் யூ கன்ஃப்யூஸ்ட் வித் 12 லாக்ஸ் டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன்? எஸ் சார். இது நம்ம சேலரிடு பீப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12,75,000 கன்ஃப்யூஷன் ஆகும். அதர் தேன் சேலரி ரூ. 12,00,000. ஓகேங்களா? சேலரிக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க பார்த்துருங்க. அதர் தேன் சேலரி லைக் கமிஷன் இன்கம், பிசினஸ், நான் இன்சூரன்ஸ் ஏஜெண்டா இருக்கேன், இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த 12,00,000 எனக்கு என்ன சார்? நான் 12,00,000 சம்பாரிச்சா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணுமா வேண்டாமா சொல்லுங்க. 12,00,000 டேக்ஸ் இல்லை அப்படின்னா எதுக்காக இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க? எல்லா சேனல்லையும் இதுவும் ஓடுது. சேனல்ல 12,00,000 வரைக்கும் டாக்ஸ் இல்லைங்கிறான். அப்புறம் என்ன சொல்றான்? த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கொடுத்துருக்கான். 4 lakhs வரைக்கும் கிடையாது, 4ல இருந்து 8 வரைக்கும் இவ்வளவு பர்சன்டேஜ், இதுல இருந்து இவ்வளவு பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கான். என்ன சார் சொல்ல வராங்க? 12,00,000 வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னுட்டு அப்புறம் எதுக்கு சார் இங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்? இதுதான் எல்லாத்துக்கும் உள்ள கன்ஃபியூஷன். கரெக்டுங்களா? நான் ஓல்டு ரெஜிமை பத்தி பேசவே கிடையாதுங்க, நியூ ரெஜிமை பத்தி தான் பேசுறேன். சரிங்களா? சரி, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க மக்களே, நண்பர்களே. அப் டு 4 lakhs டாக்ஸ் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், 4,00,000 வரைக்கும் தான் டாக்ஸ் கிடையாது. 4,00,000 மேல போனாவே டாக்ஸ் வரும். இதை நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுங்க. மறுபடியும் திருப்பி சொல்றேன், அப் டு 4 lakhs யாருக்குமே டாக்ஸ் கிடையாது. 4,00,000 மேல போனா டாக்ஸ் வரும். ஓகேங்களா? சரி, அப்புறம் என்ன சார் 12,00,000 வரைக்கும் டாக்ஸ் இல்லை? நான் சொல்றேன் கேளுங்க. டாக்ஸ் வரும். சப்போஸ் என்னுடைய வருமானம் 12,00,000 உள்ள இருந்ததுன்னா அந்த வரக்கூடிய டாக்ஸை நான் கட்ட தேவையில்லை. கவர்மெண்ட் ரிபேட்டு, கழிவு, டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருது. நான் ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறேன், என்னுடைய ஸ்டேட்டஸ் இவ்வளவுதான்னா நீங்க கட்ட வேண்டாம். அந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லிடுது. அதனாலதான் எனக்கு 12 lakhsக்குள்ள இருந்ததுன்னா டாக்ஸ் வரும், ஆனா கட்ட தேவையில்லை. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? 12 lakhsக்கு மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கவர்மெண்ட்ல இருந்து பெனிஃபிட் கொடுக்காது. அப்ப கொடுக்கலைன்னா எவ்வளவு அமௌண்ட்ல இருந்து டாக்ஸ் வரும்? 4,00,000 மேலேயே டாக்ஸ் வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இல்லைன்னா மறுபடியும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பார்த்துடலாம். சரி சரி சார், இப்போ என்ன சார்னா, when no tax up to 12 lakhs then why the limits are given நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சிடும். எனக்கு இன்கம் 4,00,000 தான் இருக்கு அப்படின்னா டாக்ஸ் வராது, ரிட்டனும் ஃபைல் பண்ண வேண்டாம். அந்த கேட்டகரி ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்க, டவுட்டே இல்லாத கேட்டகரி. எனக்கு இன்கம் 4,00,000 மேல வந்தாவே நான் இப்பதான் டிஸ்கஸ் பண்ண என்ன வரும்? டாக்ஸ் வரும் வரும். பட் என்னுடைய வருமானம், ஆண்டு வருமானம் 12,00,000 இருந்ததுன்னா டாக்ஸ் வரும், ஆனா அதனை கட்ட தேவையில்லை. கவர்மெண்ட் சப்சிடரி மாதிரி கொடுத்துருது. அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. வரும், ஆனா கட்ட தேவையில்லை. பட் நீங்க என்ன பண்ணும்? இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சரி, இந்த பெனிஃபிட் 12,00,000 உள்ளதா இருக்கு. 12,00,000 தாண்டிருச்சுன்னா எனக்கு இந்த பெனிஃபிட் கிடையாது, கவர்மெண்ட் சப்சிடரி தரல. அப்படின்னா டாக்ஸ் கட்டணுமா? எதுல இருந்து கட்டணும்? 4,00,000 மேல இருக்கிறது எல்லாத்துக்குமே கட்டி ஆகணும். 12,00,000 மேல இருக்கிறது மட்டும் கட்டினா போதும் நினைக்காதீங்க. 12,00,000 வரைக்கும் சின்ன ஆளுங்க, 12,00,000 மேல பெரிய ஆளுங்க. இந்த சப்சிடரி தரது 12,00,000 இருக்கவனுக்கு. 12,00,000 மேல போச்சுன்னா சப்சிடரி கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? மறுபடியும் புரிஞ்சது இல்லைங்களா? அப்ப 4,00,000 வரைக்கும் இருக்குங்களா டாக்ஸ் கிடையாது. 4,00,000 மேல போனா டாக்ஸ் வரும். என்னுடைய ஆண்டு வருமானம் 12,00,000 இருந்ததுன்னா அந்த டாக்ஸ் கவர்மெண்ட் பொழைச்சு போ, சின்ன ஆளு கட்ட வேண்டாம்னு சொல்லிடுது. 12,00,000 மேல வந்ததுன்னா நீங்க கம்பல்சரி 4,00,000 மேல வந்த எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டணும். ஐ திங்க் இதோட ஈஸியா சொல்ல முடியாதுன்னு நம்புறேங்க, புரிஞ்சிருக்கணும். நவ் அதுக்கு பேரு தான் ரிபேட்னு சொல்றோம். சரிங்களா? இங்க பாருங்க போட்டிருக்கோம், 4,00,000 மேல போச்சுன்னா டாக்ஸ் உண்டு, ஆனா கட்ட தேவையில்லை. அதுக்கு பேர் தான் ரிபேட்னு சொல்றாங்க. பட் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். 12,00,000 மேல போயிடுச்சுன்னா 4,00,000 மேல வர இன்கம் எல்லாத்துக்கும் நீங்க கட்டணும், ஐடி ரிட்டர்னும் ஃபைல் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் புரிஞ்சுதுங்களா?